ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹட் சமையலில் ரொம்ப டேஸ்ட்டாக புசு புசுன்னு மெதுவடை தான் செய்ய போகிறோம். இந்த மெதுவடைக்கு உளுந்து எதுவும் ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். 1 கப்பு ரவை இருந்தால் போதும். நல்ல கிறிஸ்பியாக குண்டு குண்டு வடையாக அழகாக செய்திடலாம். வடைக்கு நம்ம காரம் சேர்க்கணும். 3 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது போல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்ச அந்த பொடியை எடுத்து கொஞ்சம் நீங்கள் இதில் காரத்துக்கு போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. அவ்வளவுதான்ப்பா. கொத்தமல்லி இலை இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. தண்ணி ஒரே ஒரு கொதிச்சா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. அரைச்ச மிளகாய் எல்லாத்தையுமே நான் சேர்க்கலை, அதில் பாதி தான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு மிளகாய் போட்டால் அரைக்காது மிக்ஸி, அதனால தான் 3 மிளகாய் போட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்ம உப்புமா செய்வோம்ல, அந்த பக்குவத்துக்கு நல்லா இதை வேக வச்சுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. இப்போ நல்லா ட்ரை ஆனோடனே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ கையை வச்சு நல்லா இதை மசிச்சு விடணும். நல்லா பிசையணும் கையை வச்சு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை. அவ்வளவுதான்ப்பா. இப்போ ரெடி ஆகிடும். ஒரு பால் போல் எடுத்து கையில் வச்சு வடையை தட்டி எண்ணெயில் போட வேண்டியதுதான். வடை தட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி எண்ணெய் எதுவுமே கையில் தொட வேண்டாம். ஆயில் நல்லா காஞ்சவுடனே ஆயிலை மிதமான ஹீட்டில் வச்சுட்டு வடைகளை போட்டு பொரித்து நம்ம எடுத்துடலாம். எப்போவுமே கிறிஸ்பியாக வடை வரணுன்னா நம்ம கொஞ்சம் ரவை அரிசி மாவுலாம் சேர்ப்போம்ல. இப்போ இந்த ரவையிலேயே நம்ம வடை செய்யும்போது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. உளுந்து ஊற வச்சு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மெதுவடைலாம் செய்வோம். இது ஊற வைக்கவும் வேண்டாம், நம்ம அரைக்கவும் வேண்டாம், ஈஸியாக பண்ணிடலாம். புசு புசுன்னு கிறிஸ்பியான குண்டு குண்டு வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினா சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. இட்லி செய்கிற நேரத்துலலாம் இந்த வடை செய்துக்குங்க. ஆல்ரெடி இட்லியில் நம்ம உளுந்து தானே போடுவோம். ரவையில் நீங்கள் வடை செய்துடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டான கிறிஸ்பியான புசு புசு வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியாதுப்பா. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப உயர்ந்தது. இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வடை ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாப்பிட்டா நல்ல மெத்துன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.